கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை இந்த ஜேஎஸ்ஜே பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கடந்த வீடியோவில் வந்துட்டு 8ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 4 வரை வசனங்களை நம்ம பார்த்தோம். இப்போ 5ஆம் வசனத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது யார பத்தி சொல்றாருன்னா, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மனுஷர்களை குறித்து சொல்றாரு. நம்ம மனுஷங்கள்லாம் யாருன்னா தேவதூதர்களை விட கொஞ்சம் சற்று சிறியவர்கள். ஆனா நம்மளுக்கு மகிமையும் கனத்தினாலும் நம்மள எப்ப ஆண்டவர் வச்சிருக்காரு, முடிசூட்டி வச்சிருக்காரு அப்படின்றத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அடுத்தது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவருடைய கரத்தின் கிரியைகள் என்னென்ன, மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள். இதெல்லாம் யாருக்கு கீழே கொடுத்திருக்காரு, நம்மளுடைய பாதை, அதாவது மனுஷர்கள் ஆகிய நம்மளுடைய ஆளுகைக்கு தந்து. இப்ப நம்ம இந்த மரத்தை வெட்டலாம், செய்யலாம், இது மாதிரி நம்மளுடைய ஆளுகைக்கு கீழே ஆண்டவர் வச்சிருக்காரு. பறவைகள் இருக்குது, இல்ல காட்டு வாழ் மிருகங்கள், கடல் வாழ் மிருகங்கள் இருக்கிறது, விலங்குகள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு கீழே தான் பாதங்களுக்கு கீழ்படுத்தி வச்சிருக்காரு ஆண்டவரு. அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு, அவனுடையன்றது இந்த இடத்துல மனுஷர்களுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினி. நான் சொன்னேன் பாத்தீங்களா, எது ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள், ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுக்கு இது எல்லாமே யாருக்கு கீழ்பட்டு இருக்கு, மனுஷர்களுக்கு தான் கீழ்பட்டு இருக்குது. இப்ப மனுஷங்க நினைச்சா என்ன பண்ணலாம், ஆடு மாடுகளை அடிச்சு சாப்பிடலாம், இதே கடல் பறவைகளை அடிச்சு சாப்பிடலாம், இல்ல சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்ல சஞ்சரிக்கிற மீன், எறா, இது மாதிரி எல்லா இதையும் நம்ம சாப்பிடலாம். சஞ்சரிக்கிறவைகளையும் நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மள ஆளுகை செய்யறதுல நம்ம தான் இது எல்லாத்தையுமே ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்த வசனத்தை பாத்தீங்க, 9ஆம் வசனம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் பண்ணும் போதும் உங்களுடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறதுன்னு ஜெபிச்சு ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றாரு சங்கீதக்காரனாகிய தாவீது உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தோட மேன்மையை குறித்து சொல்லி இந்த இடத்துல வசனத்தை முடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் நம்ம இன்னைக்கு 8ஆம் சங்கீதத்தை விளக்க உரிய பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல 9ஆம் சங்கீதத்தோட வாசிப்பு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.